தொகை 999 சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து வசூல் செய்து அரியலூர் மாவட்ட அளவில் பராமரிக்கப்படும் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. பொருள் 6. சேலூர் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2023-24 நிதியாண்டில் செய்யப்பட்ட பணிகளை கிராம ஊராட்சி வள பயிற்றுநர்கள் கள ஆய்வு செய்த போது ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் திரு கே சங்கர் அவர்கள் உடன் இருந்தார். மொத்த பணிகள் 36. அனைத்து பணிகளும் கள ஆய்வு மற்றும் கள அளவீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் விவரம் கிராம சபையில் வாசித்து காண்பிக்கப்பட்டது. பொருள் 7. தேலூர் ஊராட்சியில் 2023-24 ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மரக்கன்றுகள் நடும் பணிகள் கிராம ஊராட்சியில் வல்லுநர்கள் கள அளவீடு செய்த பொழுது எண்ணிக்கையிலான மரக்கன்றுகள் இறந்த நிலையில் உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. பொருள் 8. தேலூர் ஊராட்சியில் 2023-24 நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட சமூக தணிக்கை பணியின் போது எண்ணிக்கையான 5 நபர்களிடமிருந்து பின்வருமாறு மனுக்கள் வரப்பெற்றுள்ளன. மேற்கொண்ட மனுக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களிடம் மேல் நடவடிக்கை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதிய வேலை அட்டை வேண்டி மனு கொடுத்தவர்களின் எண்ணிக்கை 5. ரகுபதி சன் ஆஃப் முருகன், சரண்யா ஒய்ஃப் ஆஃப் சரவணன், சங்கீதா ஒய்ஃப் ஆஃப் ராஜேஷ், ரம்யா ஒய்ஃப் ஆஃப் ஐயப்பன், மகாலட்சுமி ஒய்ஃப் ஆஃப் அசோக்ராஜ். பொருள் 9. அரியலூர் ஒன்றியம் தேலூர் ஊராட்சியில் 2016-17 முதல் 2021-22 வரை பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தினை கிராம வள பயிற்றுநர்கள் ஆய்வு செய்த போது வீடு கட்டுவதற்கான முதல் மற்றும் 2ஆம் பகுதி தொகை விடுவிக்கப்பட்டு இது நாள் வரை வீடு கட்டவில்லை என்று குகன் முகமது ஆகி மேற்கண்ட பயனாளிகளை வீடுதோறும் சென்று கிராம வள பயிற்றுநர்கள் ஆய்வு செய்த போது வீடு கட்டாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுக்கு விடுவிக்கப்பட்ட தொகை 78,773 ரூபாய் வட்டார வளர்ச்சி அலுவலர் வங்கி கணக்கில் மீள பெறப்பட்டது சமூக தணிக்கை ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அரியலூர் ஊராட்சி ஒன்றியம் தேலூர் ஊராட்சியில் 2016-17 முதல் 2021-22 வரை பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தினை கிராம வள பயிற்றுநர்கள் ஆய்வு செய்த போது வீடு கட்டுவதற்கான முதல் மற்றும் 2ஆம் பகுதி தொகையை விடுவிக்கப்பட்டு இது நாள் வரை 7 நபர்களுக்கு வீடு கட்டப்படவில்லை என்பது சமூக தணிக்கை குழுவினரால் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றின் தொகை 5 லட்சம். அம்மாசி ஒய்ஃப் ஆஃப் சாமிநாதன், அம்மாசி ஒய்ஃப் ஆஃப் மருதமுத்து, அம்மாசி மருதமுத்து, தங்கவேல் அன்பழகன், பொன்னுசாமி வேலாயுதம் பழனிமுத்து, முத்துசாமி தங்கவேல். முருகையன் கனகம்பாள். பயனாளிகளின் வீடுதோறும் சென்று கிராம வள பயிற்றுநர்கள் கள ஆய்வு செய்த போது வீடு கட்டுவதற்காக தொகை விடுவிக்கப்பட்டது. இது நாள் வரை வீடு கட்டப்படவில்லை என்பது சமூக தணிக்கை குழுவினரால் கண்டறியப்பட்டுள்ளது. 7 நபர்கள். அவற்றின் தொகை 2,89,018 ரூபாய். ஊராட்சி ஒன்றியம் அரியலூர் ஊராட்சி ஒன்றியம் தேலூர் ஊராட்சியில் 2016-17 முதல் 2021-22 வரை பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தினை கிராம வள பயிற்றுநர்கள் ஆய்வு செய்த போது வீடு கட்டுவதற்காக 4 தவணை தொகையை விடுவிக்கப்பட்டு இது நாள் வரை அடித்தளம் மட்டுமே உள்ளது என்பது சமூக தணிக்கை குழுவினரால் கண்டறியப்பட்டுள்ளது. 2017 கொளஞ்சி. மேற்காணும் பயனாளியின் வீட்டினை கிராம வள பயிற்றுநர்கள் கள ஆய்வு செய்த போது வீடு கட்டுவதற்காக 4 தவணை தொகையும் விடுவிக்கப்பட்டு இது நாள் வரை அடித்தளம் மட்டுமே உள்ளது என்பது சமூக தணிக்கை குழுவினரால் கண்டறியப்பட்டுள்ளது. அரியலூர் ஊராட்சி ஒன்றியம் தேலூர் ஊராட்சியில் 2016-17 முதல் 21-22 வரை
பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தினை கிராம வள பயிற்றுனர்கள் ஆய்வு செய்த போது வீடு கட்டுவதற்காக 4 தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டு இதுநாள் வரை வீடு முன்புறம் பூசாமல் உள்ளது என்பதை சமூக தணிக்கை குழுவினரால் கண்டறியப்பட்டுள்ளது. சந்திரசேகர் முருகையன், அப்பாதுரை கோவிந்தன், ராமச்சந்திரன் அரும்பு, ராமாமிர்த முருகேசன். அரியலூர் ஊராட்சி ஒன்றியம் அரியலூர் ஊராட்சி ஒன்றியம் தேலூர் ஊராட்சியில் 2016-17 முதல் 21-22 வரை பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தினை கிராம வள பயிற்றுனர்கள் ஆய்வு செய்த போது கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில பயனாளிகளின் வீடுகளில் PMYG லோகோ சின்னம் மற்றும் பயனாளியின் பெயர் BMG IN நோ ஒப்புதல் பெற்ற வருடம் போன்ற விவரங்கள் வெளிப்புற சுவற்றில் வண்ணம் தீட்டி காட்சிப்படுத்தாமல் இருப்பதால் பயனாளிகளை அடையாளம் காண்பிப்பதில் சிரமமாக உள்ளது. முத்துக்குமரன், அண்ணாமலை, விஜயலட்சுமி, கார்த்திகேயன், விஜயா, அம்மாசி, மருதமுத்து, படைக்காத்து, கருப்புடையார், வள்ளி கணேசன், நீலாவதி, பரமசிவம், சுப்பிரமணி, சின்னப்பிள்ளை, எழிலரசி, பழனிசாமி, காசியம்மாள், சின்னக்கண்ணு, ஆனந்தி, தமிழ்ச்செல்வம். இப்போ நம்ம ஊராட்சியில தேலூர் ஊராட்சியில மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அந்த வேலைக்கும் ஒரு 5 குறைபாடுகள் சமூக தணிக்கையில சொல்லப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, முதல் பொருள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ஆப்ஷன் போட்டிருக்காங்க, அதுல பேமெண்ட் போயிருக்கு, சம்பளம் உங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கன்னா அப்போ நீங்க ஆப்ஷன் வரல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 நாள் வேலை செஞ்சுருக்கீங்க, 4 நாள் கூலி தொகை போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த வேலை செஞ்சதில் கலால குறைபாடு ஒரு குறைய சொல்லியிருக்காங்க. மரக்கண்ணுகள் 100 கண்ணுகள் வச்சுருக்கோம், அங்கே 150 கண்ணுகள் வச்சுருக்காங்க. அவங்க நேராக போய் பார்க்கும்போது ஒரு 130 கண்ணு கிட்டத்தட்ட தான் இருக்குது, பாக்கி கண் இல்லை அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மனுக்கள் கொடுத்துருக்காங்க ஒரு 5 நபர்கள், புதிய வேலை அட்டை வேணும் அப்படிங்கிறத ஒரு 5 குறைபாடுகள் சமூக தணிக்கையில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அதே போல் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 5 பொருட்கள் வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2 பேர் பயனாளி பணம் வீடு கட்ட பணம் அனுப்பியாச்சு, அவங்க 16-17 அனுப்பி இது நாள் வரைக்கும் கட்டலன்னு பஞ்சாயத்துலேருந்தே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்டேருந்து பணத்தை ரெக்கவர் பண்ணி நம்ம BDO ஆஃபீஸ் அரியலூர் யூனியனுக்கு 2 பேரோட பணம் கட்டியாச்சு அப்படிங்கிறது சலானோட அவங்க காட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு 7 பயனாளிகள் வந்து பணமும் கட்டல, பணமும் அங்கே நம்ம யூனியன் ஆஃபீஸ்லேருந்து தானே உங்களுக்கு பணம் வருது, அவங்களுக்கு பணமும் திருப்பி கட்டல, இன்னும் வீடும் கட்டாமல் இருக்கிறதுனால அதையும் அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்காக அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுபோல தான் இப்போ வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் உங்களுக்கு வீடு கொடுக்குற லிஸ்ட்டில் நிறைய பிரச்சனை வந்து வீடு கட்ட எவ்வளோ சிரமப்படுறாங்கங்கிறாங்க. ஒவ்வொரு அதிகாரியுமே அது போல தான் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பில்லில் சைன் பண்ணாதான் உங்களுக்கு பணம் வருது. அப்போ வாங்கினவங்க 4 பில்லு 5 பில்லு அந்த பில்லு வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க முழுமையாக வேலையை முடிக்கலைன்னா அதிகாரிகளுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது. இப்போ இது எதனால் நம்ம இந்த தணிக்கையில் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த தணிக்கை எதுக்காக நடக்குது அப்படின்னா, அனைவருக்கும் வீடு வழங்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் நம்ம வேலை பார்த்து இது நாள் வரைக்கும் பலன் அடைகிறோம். அப்போ திட்டங்கள் முறையாக மக்களுக்கு சேர்றதுல எதுவும் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத கலாய்வு பண்ணுறதுக்காக தான் இப்போ செஞ்சுருக்காங்க. இதை தாம்மா சமூக தணிக்கையில் இந்த 4 நாட்களாக கலாய்வு செஞ்சு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிராம சபைக்கு ஒப்புதலுக்கு வைக்கிறாங்க. இப்போ அதுக்கான பதில் சாப்பிடுங்க. நீங்கள் சாரு அதுக்கான அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எனக்கு வீடு வேணும் கேட்குறீங்க. வீடு கொடுத்துரும். வீடு கொடுத்தோம்னா 5-7 வருஷம் ஆச்சு. 2016-17 கொடுத்தவரெல்லாம் எனக்கு கட்டாமல் வச்சுருக்கீங்க. வீடு வேணும்னு வந்து சொல்கிறீங்க. நாங்கள் முன்னாடி வந்து SC தேட்டர் படி வீடு கொடுத்தாங்க. வீடு வாங்கிட்டு நான் உடனே கட்டிடுறோம் நீங்கள். உங்களை நம்பி ஒரு ஃபஸ்ட்டு FTA போட்டாங்க, 2வது FTA போட்டாங்க. அந்த பணத்தை எடுத்தால் கட்டுவீங்கன்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் நீங்கள் 4 FTA போட்டு கூட நீங்கள் கட்டாமல் வச்சுருக்கு நிறைய பேர். எதனால்? அது தேலூரை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம பஞ்சாயத்துலயும் அப்படி இருந்தாலுமே இருக்கலாம். நிறைய பேர் கட்டுறேன்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாத்தையும் ஒப்புதல் வாங்கிட்டு ஆர்டர் கொடுக்குறோம். ஆனால் கட்ட மாட்டேன்றாங்க.
4 எப்படியோ போட்டுமே கட்டாமல் வச்சுருக்குன்னா எதுக்கு வீடு கேட்குறீங்க? இல்லை ஆர்டர் கொடுக்கும்போதே வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அப்பயே கேன்சல் பண்ணியிருப்போம். 4 எப்படியோ போட்டிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்புறம் வீடு கட்டியிருக்காங்க, ஏன் முன்பக்கம் பூசலை? 4 எப்படியோ போட்டாச்சு, வீடு முடிச்சிட்டாங்க.